படம் பார்த்தீங்கன்னா உண்மையாலே இந்த ஜென்ரேஷனுக்கு உண்டான செம்மையான படம் தான் இது. ஏன்னா வந்து இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கு ரொம்ப விரும்பி பார்க்குற படம். இன்னொன்று 90s கிட்ஸும் விரும்பி பார்க்குற படம் தான். பட் என்னன்னா 80s அந்த மாதிரி வந்து போக வேண்டாம். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு என்ன வேணுமோ என்ன லைக் நடக்குதோ அதை அப்படியே காட்டியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கோமாளி படத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு வர பிரதீப் ரங்கநாதனை. ஸோ ஒரு படமும் அவ்வளோ அடுத்து என்ன பண்ண போகிறாரு அடுத்து என்ன பண்ண போகிற சொல்லும் போது எல்லாமே பிடிச்சி போன கதை தான் இருக்குது. இப்போ இது வந்து டிராகனுக்கு அப்புறம் இதை பீட் பண்ணுமா? ஏன்னா லவ் டுடேக்கு அப்புறம் டிராகன் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ டிராகனுக்கு அப்புறம் இந்த படம் பீட் பண்ணுமா, அதாவது டியூட் படம் பீட் பண்ணுமான்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பறக்க விட்டாங்க எல்லாரும். ஏன்னா அப்படி ஒரு ஆடியன்ஸு ஃபேன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் படம் பிக்கப் ஆச்சு பாருங்க. அப்பா எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து கதை ஸ்பாய்லர் பண்ணலாமா எனக்கு தெரியலையே. சரி ஓகே நான் கதை என்னன்னா இப்போ இந்த ஏன் சரி சரி இரு சொல்ற மாதிரி தான். அதாவது தாலி கட்டுற ஒருத்தவனா இருக்கும், பெத்தவன் இன்னொருத்தனா இருக்கும். இதோட கிளம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு.